நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான ஜோஸ்வா டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். வெள்ளை கூட நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தந்தையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அப்பா, எங்களை நடத்துகிறவர், எங்களை கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் அப்பா. துடைத்து வருகிறீர், இன்னும் துடைப்பீரப்பா. இன்னும் ஆண்டவர் எங்களை நீ நடத்துவீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்தும்படியாய், நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேசுகிற ஆண்டவர், நாங்கள் கேட்கிறோம் ஐயா, எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். யோசித்து பாருங்கள், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வேலைக்காரனோட அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகறான். ஓனர் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வேலைக்காரன் சொஸ்தம் ஆகிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு வார்த்தை சொன்னால் எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு சொல்லியிருக்கிறார், நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். கிறிஸ்தவ நம்முடைய வாழ்க்கை என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை நடத்துகிறது. நம்மோடு பேசி, நம்மை திருத்தி, நம்மை கண்டித்து, நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி, நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உயர்த்தி வருகிறார். இந்த நாளில் கர்த்தர் என்ன நம்ம கூட பேச போகிறார்னா, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இந்த நாளில் ஒவ்வொரு ஜனமும், ஒவ்வொரு விதமான குடும்பமும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒவ்வொரு விதமாய் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே கண்ணீர் வடிக்கிறாங்க பல விதத்தில். சிலர் வியாதியில், சிலர் பிசாசு பயத்தில், சிலர் பக்கத்து வீட்டு பயத்தில், பல போராட்டங்கள் மத்தியில், சிலர் குறைவுகள் இருப்பதனால கண்ணீர் வடிக்கிறது. இப்படி அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இதில் பார்த்திங்கன்னா, வேதத்துலேயும் பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆதியாகமத்திலிருந்து ஒரு வேளை ஆகார் கண்ணீர் வடித்தாங்க, எசேக்கியேல் கண்ணீர் வடித்தார், இன்னும் அன்னாள் கண்ணீர் வடித்தாங்க, மரியாள், நிறைய தேவ பிள்ளைலாம் கண்ணீர் வடித்தாங்க. ஆனால் கண்ணீரெல்லாம் நம்ம ஆண்டவர் துடைத்தார். இந்த நாளில் கூட நம்ம கூட அப்படி பேச போகிறார் ஆண்டவர். இந்த நாளில் கண்ணீரை துடைப்பவர் மாத்திரம் அல்ல, மரணத்தை ஜெயமாக விழுங்குவாராம். சிலர் மரண பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கொஞ்சம் முதிர் வயது ஆகும்போது பார்த்திங்கன்னா தன்னாலே ஒரு மரண பயம் வந்துடுது. அப்போது ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் இதை எல்லாவற்றையும் நான் உங்களை விடுவிப்பேன், உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன்னு சொல்கிறார். பரிசுத்தவான்களுக்கு துடைத்தார். நமக்கு இந்த நாளில் இதை பார்க்கிற தேவ ஜனமாகி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம கண்ணீரை துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை வேதம் சொல்கிறது, கர்த்தரே இதை சொன்னாராம். கர்த்தரே இதை சொன்னார். அவர் சொன்னால் அவர் வாக்கு மாற மாட்டார். இந்த நாளில் எனக்கு அன்பான தேவஜனமே, முதலாவது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் எப்படி கண்ணீரை துடைத்தார்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்ம கூட பேச போகிறார். கவனித்து கேட்போம். அவர் சொன்னால் செய்வார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். இந்த 25ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்கிறது, வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும்.
ஆண்டவர் இந்த நாளில் இதை பார்க்கிற தேவஜனமே, இந்த நாட்களில் பயங்கரமான ஒரு வேளை பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், யாகங்கள், மைகள், ஏவல்கள், இப்படி பல காரியங்கள் தேவஜனங்களை வாட்டி வதைக்கிறது. நாம் அதை பார்க்கிறோம், அநேகரை அனுபவிக்கிறோம். பொறாமையினால் வருகிற இந்த பிரச்சனையை கர்த்தர் சொல்கிறார். இதனால் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், வெளியே சொல்ல முடியவில்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, வறட்சியான இடத்துல என்ன செய்யுமா, காங்கை மேகத்தினால் தணிஞ்சு போயிருமா. மேகம் வந்த உடனே அது வறட்சியாக இருந்தாலும் அப்படி தணிஞ்சிருமா. தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை, ஒருவேளை அந்நியரின் மும்முரம் பல விதத்தில் எப்படியாவது அழிச்சிடணும். இவங்களுடைய ஊழியத்தை அழிக்கணும், இவங்க குடும்பத்தை அழிக்கணும், இவங்க பிள்ளைங்களை அழிக்கணும், இவங்க தொழிலை அழிக்கணும், இப்படி பல பிளான்கள், திட்டங்கள் நடக்கிறது. இதை பார்க்குற தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் வெளியே சொல்ல முடியாமல் இது எப்படி சொல்கிறது, இது என்ன செய்வதுன்னு சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொன்னால் செய்வார். தேவஜனமே, இன்றைக்கி ஆண்டவரை பாருங்கள். அப்பா, இந்த வசனத்தை சொல்லி என் கண்ணீரை துடைப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. பாருங்கண்ணா, அந்த வசனம் சொல்லுது, கண்ணீரை துடைப்பது மட்டும் இல்லையா, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க, திருமணம் முடித்த பிள்ளைங்க பிரிஞ்சிருக்காங்களா, அந்த நிந்தையில் இருக்கீங்களா? ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்காங்களா, அந்த நிந்தையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த நாட்களில் அந்த மும்முரத்தை எல்லாம் கர்த்தர் அழிப்பார். வசனம் சொல்கிறது, மும்முரத்தை, அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும். அவங்க நடத்தி நான் செய்து காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மும்மரமாய் நின்று கொண்டு இருக்கலாம், முடித்து காட்டுவேன் என்று நின்று கொண்டு இருக்கலாம், சவால் விட்டு கொண்டு பிசாசு நின்று கொண்டு இருக்கலாம். கர்த்தனைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும், அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர் என்று ஏசாயா தீர்க்கன் மூலம் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா மும்முரத்தை நான் அழிப்பேன். உன் குடும்பத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய், தேவஜனங்களுக்கு விரோதமாய், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பிளானையும் கர்த்தர் சொல்லுகிறார், பலவந்தரின் ஆரவாரம் தணியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டாய்வதை நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார், விசுவாசத்தோடு கூட. ஆமாம், இந்த வார்த்தை நிறைவேறும் தேவஜனமே. ஆண்டவரைக்கு அடிமைட்டு இதை சொன்னார். நான் நினச்சேன், ஆண்டவர் நான் இப்படி கண்ணீரை துடைச்சார்னு நிறைய காரியங்களை பேசியிருக்கிறேனே. இல்லை மகளே, எல்லா ஆரவாரத்தையும், அந்த வசனம் பாருங்கள், மும்முரத்தை அழிப்பாராம். ஆரவாரத்தை, பலவந்தரின் ஆரவாரம் தணியும். அப்போ எல்லாம் செயலற்று போகும். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், என் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காத போகும் என்று சொல்லுங்கள். பல தடைகள், எதை எடுத்தாலும் தடைகள், அப்படி தானே? இன்றைக்கி தடைகள் மத்தியில் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே வருகிறவர், அவர் நமக்கு முன்பாக வருகிறவர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வருகிறவர். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா வசனத்தில், நீங்கள் இதை விசுவாசிங்க, இது தீர்க்க தரிசனம், இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் அப்படி பல விதமான கண்ணீரை நான் வடிச்சிருக்கிறேன். நான் நினைப்பேன், என்னடா எப்போ பார்த்தாலும் அழுதுட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு மனிதரிடம் அழுவதை நிறுத்திவிடுங்கள். நம்ம சொந்தக்காரங்களோ, நம்முடைய உடன் ஊழியர்களோ, உடன் பிறந்தவர்களோ, எல்லாம் யார்ட்டையும் போய் அழ வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸுகளோ வேண்டாம், பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இன்னும் தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீரை வைங்க. அதுதான் கண்ணீரை துடைக்கிற கல்வாரி அன்பு. ஆமாம், ஒருவேளை ஆகாரின் கண்ணீரை துடைச்சார் நம்ம ஆண்டவர். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, நான் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார், நமக்கு செய்ய போகிறார். ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த பிரச்சனையிலிருந்து யார் எங்களை விடுவிப்பது? இந்த பிசாசின் பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த மும்முரத்திலிருந்து, இந்த பயத்திலிருந்து, என் பிள்ளைக்கு டிப்ரெஷனாக இருக்குது, படிக்க முடியவில்லை, பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, 63ஆம் அதிகாரம் ஏசாயா 63:4 ஆண்டவர் சொல்கிறாரு, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், நம்ம பார்த்து உங்களை பார்த்து அங்கலாய்த்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதி சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. ஆண்டவர் நினைக்க நீதி சரிக்கட்ட போகிறாராம். ஆமாம். 2வது சொல்கிறாரு, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவர் மீட்க போகிறாராம். மீட்கும் வருஷம் வந்தது. அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த மும்முரத்திலிருந்து, அந்த ஆரவாரத்திலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விடுவித்து நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அந்த நிந்தையிலிருந்து விடுவித்து
உன் கண்ணீரை துடைத்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நீதியை சரிக்கட்டும் நாள் ஒரு என் மனதில் இருந்ததுன்னு சொல்கிறார். ஒரு மனுஷனே ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா செஞ்சிருவான். வல்லமையுள்ள தேவன் சொல்கிறாரு, நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா? உனக்கு நீதி செய்ய ஒருவருமே இல்லை. இப்போ யாரும் கணவர் கூட சில நேரம் நம்ம பேசினா அதை நம்ப மாட்டாங்க. மனைவி கூட நம்ம அதை சில நேரம் கணவர் பேசினா நம்புறதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நீதியை சரி கட்டுவேன். ஒருவேளை எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், கர்த்தராகிய தேவன் உங்கள் முகங்களிலிருந்து வருகிற இந்த கண்ணீரை, இந்த பிரச்சனையை, இந்த காரியத்தை, இந்த மும்முரத்தை தனிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார்ல, அழாதே நீ அழாதே, அழாதே என் செல்வமே, அழாதே என் செல்வமே. நம்ம பார்த்தாண்டு சொல்ற, நீ அழாத, தேவ சமூகத்தில் மட்டும் அழுங்க. எல்லா மும்முரத்தையும் கர்த்தர் இன்னைக்கு தனிய பண்ணுவார். எல்லா ஆரவாரத்தையும் தனிய பண்ணுவார். இன்னும் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. அன்று சொல்கிறாரு, அதில் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இன்றைக்கி உங்களை பார்த்துக்க சொல்கிறார், நான் மீட்க போகிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த பயத்திலிருந்து, அந்த பிரிவிலிருந்து, அந்த குறைவிலிருந்து, என்னென்ன காரியத்தில் ஓரிவலவா அந்த ஒருவேளை அந்தகார வல்லமையினால் எந்த காரியத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்களா, பல விதத்தில் பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடையவர்களை மீட்கும் நாள் வந்தது. இன்றைக்கு 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 இதை பார்க்கிற தேவ ஜனமே, கர்த்தர் அதை செய்ய போகிறார். விசுவாசியுங்கள். அதுக்கு என்ன செய்வாராம் தெரியுமா? அப்படி செய்து விடுவித்து என்ன செய்வாராம்? ஏசாயா 62 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, இதெல்லாம் நம்புங்க, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நிறைவேறும், சட்டம் இது நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையில். அன்று சொல்கிறாரு, எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டு சொல்கிறாரு, உன் மதில்களின் மேல் இப்படி பயந்து போய் இருக்கலா, நான் மீட்க போகிறேன். நான் மீட்டு உன் வீட்டை சுற்றிட்டோம். அந்த வசனம் சொல்லுது, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரனை கட்டளையிடுகிறேன் என்று. ஜாமக்காரரை கட்டளையிடுகிறான பாதுகாவலாளர்கள், ஆர்மி. நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும், உங்களுடைய தொழிலை சுற்றிலும் எதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் முடங்கி கிடக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் மீட்பது மாத்திரமல்ல, அதுக்கு பாதுகாவல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீட்பு மட்டுமல்ல தேவஜனமே, விடுதலை மாத்திரமல்ல. வசனம் சொல்லுகிறது, எருசலேமே உன் மதில்களின் மேல், உன் வீட்டின் மேல், உன் தொழிலின் மேல், ஊழியங்கள் மேல், திருச்சபையின் மேல் கர்த்தனைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், மௌனம் பகல் முழுவதும் ரா முழுவதும் மௌனம், ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை நைட்டும் பாதுகாவல், பகல்லையும் பாதுகாவல். கர்த்தர் இதை சொல்லுகிறார். தேவஜனமே, நம்புவீர்களா? அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லிடுங்க, அப்பா இந்த பிரச்சனைக்கு எனக்கு முடிவு, இதை வாக்கு பண்ணினவர், அதை வாக்கினால் சொன்னதை அவர் கருத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர். ரெண்டாவது ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, எல்லா முகங்களிலிருந்து வருகிற கண்ணீரை துடைத்து ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார், கர்த்தரே இதை சொன்னார் அப்படின்னு எழுதியிருக்குது. கர்த்தர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். எனக்கு அன்பான தேவஜனமே, வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் ஒருவேளை தேவன் பிள்ளையின் 17 வசனம் 16 வசனத்தில் சொல்கிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகார் அழுறா, ஐயோ என் பிள்ளைக்கு வேலை இல்லையே, என் பிள்ளைக்கு தண்ணி இல்லையே, அப்படி அழுறா. தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, அழுறா. இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு 27 வயசு ஆகிட்டு திருமணம் நடக்கலை, 30 வயசாகுது திருமணம் நடக்கலை, ஐயோ என் பையன் வேறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பாருங்கள், ஆகார் அழுதாங்க. வனாந்திரம் ஒன்றுமே இல்லை. வனாந்திரம்னா எப்படி இருக்கும்? மரங்கள் இல்லை, தண்ணி இருக்காது, நிழலே இருக்காது. அந்த வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறாள் பிள்ளையை வச்சுக்கிட்டு. பிள்ளை கொண்டு போன தண்ணி செலவாயிற்று. ஆனால் ஆண்டவர் பாருங்க, தூரத்தில் இருந்து வசனம் சொல்கிறது, எனக்கு அன்பான சகோதரிகளே, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை மறிக்க போகுது. நம்ம கூட அப்படி தான் நினைக்கும், இந்த சூழ்நிலை மறிக்க போகுது,
இது நமக்கு என்ன செய்ய முடியும், நடக்குமா அப்படி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதே. 17ஆம் வசனம், பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்திற்காய் நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கிறீர்களோ, இதை பார்க்கிற தேவ ஜனமே, இதை கதறிக்கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு 18ஆம் வசனம், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. 19ஆம் வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, வனாந்திரத்திலே ஒரு வழியை கர்த்தர் திறந்தார். நம் ஆண்டவர் திறந்து அவருடைய மரணத்தை மாற்றினார். தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தார். எதிர்காலத்தை பிரகாசிக்க வைத்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, நம் ஆண்டவர் பாருங்க, அதான் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நம்ம வாலிப மகனுடைய வாழ்க்கை இப்படி பலவீனமாக இருக்கிறானே, இப்படி போராட்டமாக இருக்கிறாளே, பல விதத்தில் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கலாம். திருமணமாகவில்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, திருமணம் முடித்து குழந்தை இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு துறவை காண்பிப்பேன். துறவு திறந்து தருவார். நீரூற்று வந்து கொண்டே இருக்கிற பிளஸ்ஸிங்கை கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை செய்ய போகிறார். அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லை, கர்த்தரே இதை சொன்னார். அதை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, நான் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஆயிரக்கணக்கான பேருக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த ஊழியத்தில் அற்புதம் செய்திருக்கிறார். நான் சொல்ல முடியும், ஆண்டுடைய நாம் மகிமைக்காக. ஆண்டு சொல்வார், குழந்தை தருவேன்னு சொல்வார், அப்படியே செய்வார். ஏன்னா அவர் பொய் சொல்லவே அவர் மனுஷன் அல்ல. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கண்ணீரை துடைத்து நிந்தையை பூமியில் ராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஐயோ, அப்படி அலைந்து திரிகிறாங்களே, ஒருவேளை ஆகாரை கூட அப்படி தான் பார்த்துருப்பாங்க. அலைந்து திரிந்த ஆகாருக்கு ஒரு துறவை காண்பித்தார், தண்ணீரை கொடுத்தார், தாகத்தை தீர்த்தார், மரணம் நின்று போனது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளையுடைய காரியங்களை நான் அற்புதம் விசுவாசிங்க, நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில், எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்ன செய்ய போகிறார் தெரியுமா? 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். விருந்து தரப்போகிறாராம். விருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் எதுக்கெல்லாம் விருந்துனா என்னென்னா, ஒரு பெரிய சந்தோஷம், திருமணமாக இருக்கலாம், எந்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு தொழில்துறைகளாக இருக்கலாம், ஒரு பெரிய ஆண்டு பாருங்கள், இந்த வசனத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டு அப்படி அடிமையிட்ட பேசினார். எப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் யார் செய்ய போகிறா? சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். விருந்து ஆயத்தப்படுத்த போகிறாராம், ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங்கை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தரப்போகிறார். ஆமாம், அதை பார்க்கிற தேவ ஜனமே, நம்ம ஆகாரின் கண்ணீரை கண்டவர். பார்த்திங்கன்னா, அந்த வசனத்தில் முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா சத்துருடைய எல்லா மந்திரங்கள், யாகங்கள், மைகள், எல்லா தகடுகள், எல்லா காரியங்களையும், ரகசிய திட்டங்கள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி உங்களுக்கு மீட்டு நீதியை சரிக்கட்டும் நாளை நினச்சிருந்து செயல்பட போகிறார். பாதுகாப்பு தர போகிறார். இது உண்மை, இதை நம்புங்க. இன்னும் என் வீட்டை சுற்றிலும் எப்பொழுதும் தேவதூதர்கள் நிற்காங்க, ஜாமக்காரன் இருக்காங்க, பகல் முழுதும் இருக்காங்க, இரவு முழுவதும் இருக்காங்க, வீட்டை சுற்றிலும் இருக்காங்க, தொழில்துறை சுற்றிலும் இருக்காங்க. அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்கள். தேவ ஜனமே, உன்னதமான மறைவு, சர்வருடைய நிழல் நம்முடைய குடும்பங்களை மூடி இருக்கிறது அல்லவா? திருச்சபையை மூடி இருக்கிறது அல்லவா? தேவஜனங்களை மூடி இருக்கிறது அல்லவா? நம்ம ஜெபிக்கும் போது மூடுகிறது அல்லவா? தேவனுடைய மகிமை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியா எல்லா சத்ருவையும் அழித்து கர்த்தர் அப்படிப்பட்ட பாதுகாப்பை தருகிறார். இரண்டாவது ஆண்டு சொன்னார், பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணீரை துடைக்க போகிறாராம். எப்படின்னா, நம்ம தாகத்தோடு இருக்கிற ஆகாருக்கு வழியை திறந்தவர், ஒருவேளை அன்னாளுடைய குறைவில் அன்னாளுக்கு கண்ணீரை துடைத்தவர்,
எசேக்கியாவின் கண்ணீரை துடைத்தவர். வியாதியில் இனி மரணம்தான் தீர்க்கன் மூலமாய் சொல்லி அனுப்பினார். முதலாவது மரணம் என்று, இரண்டாவது வருஷத்தை கூட்டி கொடுத்தார், மரணத்தை ஜெயமாய் மாற்றினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மரியாள் அழுத பொழுது யோவான் 20ஆம் அதிகாரத்தில் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ அழாதே, நீ என் துறவு உனக்கு துறக்கப்படும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். அந்நாள் கண்ணீரை துடைத்தது போல நான் துடைப்பேன். ஒருவேளை மரியாளுக்கு எதிர்காலமே இல்லை, இயேசுவா மரிச்சிட்டாரே, எங்கே போகணும் கலங்கி நின்ற மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கிளை கர்த்தர் செய்தார். முதல் சுவிசேஷியாய் மாறினாள். எனக்கு ஆண்டவரை தரிசித்தாள். இயேசுவை முதல்ல பார்த்தது மரியாள் மட்டும்தான், உயிர்த்தெழுந்த இயேசுவை. எனக்கு அன்பான தேவஜனமே, 3வது ஆண்டு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா நீங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த யார்கிட்ட போய் நீங்கள் அழுதிங்கன்னாலும் அதுக்கு ரிசல்ட்டு மாறுதலாக தான் வரும். ஏன் அழுதா, அவளுக்கு வேணும் அப்படின்னு கூட சொல்கிற மக்கள் உண்டு. ஆனால் நம்ம ஆண்டவர் பாதத்தில் மட்டும்தான் அழணும். நிந்தையெல்லாம் மாற்றுவார். பார்த்தீங்கன்னா எல்லா முகங்களிலிருந்து, எனக்கு இது அடிக்கடி நான் அந்த வசனத்தை வாசித்து ஜெபிப்பேன். முகங்களிலிருந்து கண்ணீரை என்ன இன்றைக்கி எல்லோரும் மருத்துவமனை போய் பாருங்கள், அழுக தான். யார்கிட்ட போய் பேசுங்க, எல்லோரும் கண்ணீரோடு தான் இருக்காங்க. கணவன் குடிகார கணவன், கணவன் விபச்சார கணவன், ஒருவேளை மனைவி தவறாக இருக்காங்க, ஐயோ பலவீனம், ஐயோ பிள்ளை கீழ்ப்படியில், ஐயோ குடிக்கிறான், ஐயோ சர்ச்சுக்கு வர மாட்டேங்கான், ஐயோ வேதம் வாசிக்க மாட்டேங்கான், அதோ ஜெபிக்க மாட்டேங்கிறான், ஐயோ குடும்ப ஜெபம் முடியலை. பல பாரங்கள் குடும்பத்தை அழுத்துகிறது. இதனால் வடிக்கிற கண்ணீர் ஏராளம் அல்லவா? ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் மாற்றுவேன்னு சொல்கிறார். உனக்கு அதில் துறவை தருவேன், அன்னாளுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பெரிய மிராக்கிள் செய்வேன், தீர்க்கதரிசி தருவேன்னு சொல்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் திருமணம் நடத்த போகிறார். நீங்கள் திருமணம் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வசனத்தை வாசித்து சோம் பண்ணுங்கண்ணே. சேனைகளின் 25:6, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஒரு குடும்பத்துக்குன்னு எழுதலை, சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்கள், அப்படின்னா விலையேறப்பெற்ற விலை உயர்ந்த பழங்கள், பதார்த்தங்கள், சாப்பாட்டு காரியங்கள், பழமையான கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும். பாருங்கள், திராட்சரசம் போட்டு வச்சோம்னா நாங்கள் போட்டு வைப்போம் வீட்டில். ஒரு நாளாக அதை டேஸ்ட் அப்படி இருக்கும். அப்போ அதுதான் வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, அன்று உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார், பெரிய விருந்து ஆயத்தப்படுத்த போகிறார். விருந்து ஆண்டவர் வருவார், உங்கள் வீட்டுக்கு வருவார். ஒரு வசனம் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இதை செய்வார், இதை தீர்க்க தரிசனமாக நம்புங்க. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும். ஆண்டு உங்களுக்காக அபூர்வமான காரியத்தை செய்ய போகிறாராம். கண்ணீரை தொடச்சி அபூர்வமான, அப்படின்னா இது எப்படி நடந்தது, இது எப்படி இவங்களுக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய, எதிரி பார்க்கிற அளவுக்கு அழிக்கணும்னு நினச்சிக்கிற பிசாசு கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை அப்படி அபூர்வமான காரியத்தை செய்ய போகிறார். தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுங்கள். அந்த கண்ணீர் துடைக்கப்பட்டு நிந்தை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இது கட்டாயம் நிறைவேறும். குடும்பங்களில், பிள்ளைகள் காரியங்களில், தொழில்துறைகளில், ஊழியங்களில், என்னென்ன உங்கள் குடும்பங்களில் ஒரு குடும்ப ஜெபம் உண்டாகும். வருவாங்க, உங்கள் பிள்ளைங்க ஓடி வருவாங்க, மருமக்கமார் வருவாங்க, மருமகன் வருவார், எல்லோரும் வருவாங்க. உங்கள் குடும்பம் கட்டப்படும். உடைந்து கிடக்கிறதா? கர்த்தர் சொல்கிறார், அதனால கண்ணீர் வச்சு கொண்டு இருக்கிறியா? இதெல்லாம் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் மட்டும் ஜெபிங்க. யார்ட்டையுமே எதையும் சொல்லாதீங்க. பாருங்கள், நான் ஆதி நாட்டில் எங்கேயாவது போய் பேசிக்கிட்டு இருப்பேன், இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை. ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நீ எங்கேயும் போய் யார்ட்டையுமே அழக்கூடாது, நான் உன்னை விசாரிக்கிறவன், உன் கண்ணீரை என்கிட்ட மட்டும்தான் வைக்கணும்னு சொன்னார். அன்றைக்கு கற்றுக்கொண்டேன். எந்த ஒரு பாரமானாலும் தேவ சமூகத்தில் வைத்து விடுவேன். கண்களை மூடி நாம் செபிப்போமோ? இன்றிலிருந்து வெளியே பழக்க விடுவதை நிறுத்துங்கள். தேவனோடு உறவாடுங்கள், தேவனோடு ஜெபியுங்கள், தேவனோடு பேசுங்கள், வேதத்தை வாசியுங்கள், நேசியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும், எல்லா பிரச்சனையும், சத்துருவை நீக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதி செய்வார். உங்களுக்கு துறவை தருவார்.
திருமண காரியமாம், பெரிய விருந்து. வீடு கட்ட முடியாமல் இடிந்து கிடக்கிறதா? கட்டி தருவார், அவர் செய்வார். அவர் சொன்னால் செய்வார். தெய்வ பிள்ளையே, கட்ட முடியாமல் இருக்கிறா, பத்திரம் வராமல் இருக்கிறதா, ஒருவேளை உங்களுக்கு பட்டா வராமல் இருக்கிறதா, எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாம் செய்வார். விசுவாசிங்கள், ஆண்டவர் நமக்காக யாவை செய்வார். அல்லேலூயா. தேங்க்யூ ரீமனா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடுவா. இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா. ஆமாப்பா, இந்த வார்த்தையெல்லாம் என் ஜனங்களுக்கு அப்படியே நிறைவேறுவதாக. பரலோகத்தின் தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் அன்பு தகப்பனே, எல்லார் வீடுகளையும் உலாவி எல்லார் வீடுகளில் நீர் ஆளுகை செய்வீராக. தொழில்துறைகள், பிள்ளைகள், குடும்பங்கள், படிப்புகள், வேலைவாய்ப்புகள், குடும்பத்தில் எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றையும் சொன்னீர், அப்படியே செய்வீராக. ஏசாயா 25:8 அப்படியே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. உம்முடைய நாமம் இவர்கள் மூலம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும். நீ சொன்னீர், விருந்தை ஆயத்தப்படுத்தும், அபூர்வமான காரியத்தை செய்யும். அவர்கள் கண்ணீர் உம்முடைய பாதத்தில் மாத்திரம் ஊற்றப்படட்டும். உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.